or read and write at least their mother tongue. They have to study. They have to study up to standard and read and write very fluently. They have to study up to 8th standard. அதாவது படிப்பு அறிவு, எழுத்தறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. படிப்பறிவு அதாவது லிட்ரஸின்னு சொல்லுவாங்க. லிட்ரஸினால் யார் அவங்கவுங்க தாய்மொழியில் தாய்மொழின்னா லேர்ன் ஃப்ரம் மதர் டங் மதர்னா அம்மா. ஃபஸ்ட் வி ஆர் லேர்ன் ஃப்ரம் த லாங்குவேஜ் ஃப்ரம் மை மதர், ஆல் மதர், அவர் தேர் மதர், சில்ட்ரன்ஸ் மதர். ஸோ இட் இஸ் கால்ட் எஸ் அ மதர் டங். எல்லோரும் அவங்க தாய்மொழியில் தான் படிக்காங்க. அம்மாட்ட தான் எல்லாம் கற்றுக்குறாங்க. இப்போ நான் பேசுகிறேன், எங்கள் அம்மா தானே சொல்லி கொடுத்தாங்க. அதான் மதர் டங்குன்னு சொல்லுவாங்க. தாய்மொழி, தாய்னா அம்மா, தாயகம், பாரத மாதா, தாய்மொழி, தாயகம் சொல்லுவாங்க. அம்மாட்ட இருந்தால் நம்ம கற்றுக்குறோம். அதுதான் ஒரு தாய்மொழி தான். 5 வரைக்கும் படிக்கணும், 8 வரைக்கும் படித்ததான். 5 வரைக்கும் படித்தா நம்ம தாய்மொழியில் எழுத படிக்க தெரியலாம். 8 வரைக்கும் படித்தா எல்லாம் படிக்க எழுத படிக்க தெரியல. told that அப்படியே 8th standard you have to study. When you are 5th standard you have to study from mother tongue with understanding, knowledge, understanding, application skill we can. Interest, aptitude you will get. காலேஜ் சொல்லுதாங்கன்னா 5 வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் அவங்க தாய்மொழியில் தான் படிக்கணும். தாய்மொழியில் படித்தா தான் புரிஞ்சு படிக்க முடியும், தெரிய முடியும், புரிய முடியும். அந்த படிக்க நம்ம புதுமையான இடத்துல அதை அப்ளை பண்ண முடியும், அதை பயன்படுத்த முடியும். அப்புறம் திறமை வளர்க்க முடியும், ஒரு ஆர்வத்தோடு படிக்க முடியும். இன்ட்ரெஸ்ட்னா ஆர்வம், ஆப்டிடியூடு மனப்பான்மை வரும். ஆப்டிடியூட்னா மனப்பான்மை, ஆப்டிடியூட்னா திறமையை வளர்க்க முடியும். திறமை, எல்லா திறமையும் வளர்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம யாருக்கு those cannot able to read and write their mother tongue, it is called illiteracy. லிட்ரேட்டுக்கு ஆப்போசிட் illiteracy. யார் அவங்க தாய்மொழி எழுத படிக்க தெரியாது அவங்கெல்லாம் அறியாமை, படிப்பறிவின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த ஹிந்தி மராட்டி தனியாக சொல்லுதேன்.